முல்லை பெரியாறு அணையிலிருந்து சிவகங்கை மாவட்ட பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட கலெக்டரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு விடுத்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தேனி, சிவகங்கை மாவட்ட விவசாயத்துக்கு 700 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்படுவது வழக்கம். அந்த தண்ணீரை 2 மாவட்ட விவசாயிகளும் 350 கனஅடி என்ற அளவில் சரிபாதியாக பிரித்து பாசனம் செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரசாணையின்படி தேனி மாவட்ட கலெக்டர் பழனிசாமி சிவகங்கை மாவட்ட விவசாயத்துக்கு மட்டும் 700 கனஅடி தண்ணீரை திறந்துவிட்டார். இதற்கு தேனி மாவட்ட விவசாயிகள் தங்களுடைய விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் 2 மாவட்டங்களுக்கும் வழக்கம் போல 350 கனஅடி தண்ணீரை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் உத்தமபாளையம் தாசில்தாரிடம் மனு கொடுத்தனர். அதன் முன்பு தேனி மாவட்ட பிடிஆர் கால்வாய் விவசாய சங்க தலைவர் ராமகிருஷ்ணன் பேட்டியின் போது, மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அக்டோபர் மாசத்திலேயே ஓரளவு பெரியார் டேம் தண்ணி 120க்கு வந்துடுதுங்க. அந்த நேரத்தில் திறக்கும் போது எங்களுக்கு அக்டோபர் மாதம் தான் பிடிஆர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிஓ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வேஸ்ட்டாக கொண்டு போய் அங்கங்கே பெருக்கி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பண்ணுறாங்க. கடைசி காலத்தில் இப்போ டேன் வைக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு நிறுத்தணுன்றாங்க. நாங்கள் பாதி விவசாயம் பண்ணி பாதியில் காயப்பட வேண்டிய நிலைமை இது வரைக்கும் இந்த 18 வருஷமாகவே இருக்குது. அதனால எப்போல்லாம் இந்த பாளையம் பறவைகளுக்கு தண்ணி திறக்கிறாங்களோ அந்த நேரம்லாம் பிடிஆருக்கும் திறக்கலாம். ஏன்னா தண்ணி தேவைக்கு மேலே இருக்குது. தேவைக்கு மேலே இருக்கிற தண்ணியை ஆரம்பத்திலேயே எங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொன்னால் கடைக்காலில் நாங்கள் காயப்படாமல் விவசாயத்தை காயப்படாமல் நாங்களும் பலனடைவோம். அதனால் அரசு எங்களுக்கு இது ஒரு ஆர்டராக ஜிஓவாக போடணும். எப்பெல்லாம் மெயின் வாய்க்காலில் தண்ணி எடுக்கிறாங்களோ தண்ணி திறக்கிறாங்களோ அப்போல்லாம் பிடிஆருக்கும் சேர்ந்து தண்ணி திறக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் உதவி செயற்பொறியாளர். இதே கோரிக்கையை முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம். அரசாணையின்படி சிவகங்கை மாவட்டத்துக்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீர் வீணாகியுள்ளது. இதனால் 18 ஆண்டுகளாக நடந்து வந்த தேனி மாவட்ட விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றச்சாட்டினார். தொடர்ந்து அவர் கூறுகையில், வழக்கம் போல முல்லை பெரியாறு அணை தண்ணீரை 2 மாவட்டங்களுக்கும் 350 கனஅடி நீர் என்ற அளவில் பகிர்ந்து கொள்கின்ற வகையில் புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அவரை தொடர்ந்து சங்க செயலாளர் கேசவன் அளித்த பேட்டியில், பிடிஆர் கால்வாய் வெட்டப்பட்டு 35 ஆண்டுகளாக நீர்ப்பாசனம் நடந்து வருகிறது. தற்போது தண்ணீர் திறந்து விடாத நிலையில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பிடிஆர் வாய்க்கால் வெட்டப்பட்டு சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அதுக்கு உண்டான 17 கண்மாய்களுக்கு தண்ணீர் விடப்படுவதாக பொதுப்பணித்துறையினர் தனது ரெக்கார்டுகளில் பதிவு செய்து கொள்கின்றனர். ஆனால் இந்த 17 கண்மாய்களுக்கும் தண்ணீர் விடப்படுவதில்லை. இதை பலமுறை தமிழக அரசு வரை கொண்டு சென்றும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை. நான்